போறது தெரியல. என்ன ஜகாஸ் நம்ம இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? நம்ம ஒரு எக்ஸ்போக்கு வந்து நாங்கள் ஒரு 200 பீஸ் கொண்டு வந்தோம்ல. ஆமாம். அந்த 200 பீஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 200 300 பீஸ் வந்துச்சு. 250 நினைக்கிறேன். 300 தான். 300 பீஸ் வந்துச்சு. இது எல்லாமே வந்து எப்படி தெரியுங்களா வந்துச்சு, பல்காக கொண்டு வந்தோம். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பட்டு சேலை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எங்களுடைய வயசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி சேலையே கட்டவே கட்டாது. பட் இதில் நான் வந்து எங்கள் பாப்பா வந்து ஃப்ராக் வச்சு போட்டுருந்துச்சு எக்ஸ்போல். நான் வந்து அதோடய பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுறேன். சரி, நல்லா செம்ம சாஃப்ட்டுங்க பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சாஃப்டான ஒரு சாரீ. பட் இதில் நிறையா வந்து நம்ம வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள இப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு சேம் அதை பார்த்தீங்களா, சேம் டிசைனாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே தான். அதனால் வந்து அக்யூரேட்டாக இதுதான் வேணும்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடைக்காது. கலர் குவாலிட்டி எல்லாமே சேம், பட் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதே தான் உங்களுக்கு இந்த ஒரு கலர் இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்கை ப்ளூன்னு கேட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ இப்படி தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு 599 தான். இது எப்படி நாங்கள் விற்க போகிறோம்னு தெரியல. நேற்றெல்லாம் போட்ட, அதாவது ஒவ்வொரு பீஸுக்கு நம்ம போடுறோம் இல்லையா, எல்லாம் வந்து எப்படி சண்டை. சிஸ்டர், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உடனே வந்து கேட்குறீங்கன்னா அப்போவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. கேட்டுட்டு நீங்கள் திரும்ப போயிட்டுருங்க. திரும்ப காலில் வந்து பேமெண்ட் சொல்லாமல் கொள்ளாமல் போட்டு விட்டுறீங்க, அந்த சாரீ புக் ஆகிடுது. அப்புறம் சொன்னோம்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறீங்க, வீட்டில் கேட்டு வர்றதுக்குள்ள இங்கே மற்றவங்க போட்டுறாங்க, சாரீ வந்து மூவ் ஆகிடுது. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே சேம் டிசைன்ஸு. அதுலேயே உங்களுக்கு இந்த ஒரு கலர், இந்த ஒரு பர்டிகுலர் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலர் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன் வராதுப்பா, தெரியுதுங்களா? உங்களுக்கு சேமாக இருக்காது. கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த டிசைன்ஸ், அந்த பூ மட்டும் மாறும். அந்த பூ மட்டும்தான் மாறும். நான் அதுக்கு தான் சொல்ல வரேன், தெரியுதுங்களா? அந்த பூ டிசைன்ஸ் மாறிடும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் டக்குன்னு வந்தால் தான் கிடைக்கும் சிஸ்டர், நான் இப்போவும் சொல்லிடுறேன். இந்த ஒரு க்ரீன் கலர் பார்டர் பார்த்துக்கோங்க, சேம், தெரியுதுங்களா? இதில் வந்து இந்த க்ரீன் கலர் பார்டரில் இப்படி இருக்கும். இதில் 4 பீஸ் தான் வச்சுருக்கோம். இன்னும் தனியாக அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். அது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வேணாம். இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. க்ரீன் கலர் இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. இது ஒரு மெஹந்தி க்ரீன், வாவ், சூப்பரான ஒரு கலர், தெரியுதுங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. ஸ்க்ரீன் உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுதோ நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 599 தான். ஜஸ்ட்டு 599. இல்லைப்பா, எல்லாமே காட்டினா குழப்பம் ஆகும்னு காட்டல. ஜஸ்ட்டு 599. இதில் நீங்கள் 2 சேலையாக நீங்கள் பை பண்ணிங்கன்னா வேணால் ஷிப்பிங் வேணால் ஃப்ரீ பண்ணி தரேன். ஓகேம்மா? 2 சேரீ எடுத்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஆமாம். எல்லோரும் வந்துட்டு இதுக்கு இதை விட ரேட்டு கம்மியாக கேட்டிங்கன்னா சத்தியமே நல்ல முடியாது சிஸ்டர். ரொம்ப சூப்பரான சாரீ, அவ்வளோ சாஃப்டான சாரீ. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரே ஒரு பீஸ் தான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் சாரீ. உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். ஃப்ராக் தைச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ, குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், செம்ம சூப்பரான சாரீ. இந்த சாரியோடைய பல்லு, இது உங்களுக்கு சாரியோடைய ப்ளவுஸுங்க, சாரியோடைய பல்லுங்க. ரொம்ப சாஃப்ட் சிஸ்டர். ஃப்ளீட்ஸ்லாம் நிற்கமாக கேட்டிங்கன்னா ஃப்ளீட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மாதிரி சாரீ இப்படி போடும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாரீ. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பரான சாரீ, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் காட்டினது மட்டும்தான். அது போக சில சாரீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், நான் கேட்லாக் பண்ணால் போட்டு வைக்கிறேன். ஆனால் எக்ஸ்போவில் அதிகமாக போனோம். ஆமாம், எக்ஸ்போவில் கிட்டத்தட்ட நாங்கள் நிறையா சாரீ வச்சுருந்தோம். நாங்கள் ஒரு ரேக்லேயே வச்சுட்டோம். அதாவது பட்டு சேலைக்கு டஃப் கொடுத்தா சாரி. ஆமாம், பட்டு சேலை கேட்குற போதெல்லாம் நாங்கள் அங்கே தான் கை காட்டும் போது இந்த சாரீ நாங்கள் ஒரு ரேக் ஃபுல்லாக வச்சுருந்தோம். இந்த சாரீ மட்டும் எல்லாமே சூப்பராக மூவ் ஆன சாரீ இதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தயவு செய்து யாராவது ஃபஸ்ட்டு போட்டியன்னா அமௌண்ட்டு சீக்கிரம் போட்டுருங்க. நான் கேட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்குள்ள வேறு யாரோ போட்டுறாங்க. காலையில் நாங்கள் வந்து எப்படின்னா அப்பப்போ பேக்கிங் ஸ்டாஃப் வர்றாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து நாங்கள் காலைல பார்க்கையில் அண்ணே இந்த 2 சேலைக்கு ஆர்டர் நான் எடுத்துட்டேன்னு குதிக்கும். போய் பார்த்தா நான் முன்னாடியே எடுத்து வச்சிருப்பேன் ஆர்டர். ஆமாம், அதனால ரீஃபண்ட் கேட்குறீங்க. உங்களுக்கு அதே மாடலில் வேறு சாரியும் போடுறேன், ரீஃபண்ட் மட்டும் கேட்காதீங்க.